உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். குட் மார்னிங் விக்ரம். தானியா மம்மிலாம் எங்க? அவங்களாம் வரலையா? அதோ வினய், போலாமா? புலமே. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? எப்படி? இல்ல சந்தோஷமா இருக்கீங்களே? ஏன் நாங்களா சந்தோஷமா இருக்க கூடாதா? அதானே, நீங்க எப்படி இருந்தா எனக்கு என்ன? பசங்களுக்கு டைம் ஆச்சு, டோரை ஓபன் பண்ணுங்க. அவளை புரிஞ்சிக்கவே முடியலையே. என்ன யோசனை? டோர் ஓபன் பண்ணுங்க. வினய், வினய் ஒரு நிமிஷம். சொல்லுமா. கொஞ்சம் இருப்பா. மித்ரா, நீ இன்னைக்கு ஒரு நாள் பசங்களை ஆட்டோல கூட்டிட்டு போறியாம்மா? ஏமா, என்னாச்சு? இல்லம்மா, இப்பதான் கோயில்ல ஐயர் ஃபோன் பண்ணாரு. கோயில்ல இன்னைக்கு மீனாட்சி கல்யாணமா. அத கல்யாணம் ஆக காத்திருக்கவங்க பார்த்தா கல்யாணம் சீக்கிரம் கை கூடும்னு சொன்னாங்கம்மா. அதுக்கு வினையும் தேனியும் கோயிலுக்கு கூட்டிட்டு போலான்னு பாக்குறேன். காந்திமதி அம்மா என்ன தேனு கூட இவரை இப்படி கோத்து விடுறாங்க? இதை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அம்மா, ஆல்ரெடி ஸ்கூலுக்கு போக வேற லேட் ஆயிடுச்சு. ஆட்டோல இப்போ ஸ்கூலுக்கு போறதெல்லாம் ரிஸ்க். நான் வேணும்னா ஒண்ணு பண்றேனே. என்னம்மா? வினய் கூட ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்களெல்லாம் விட்டுட்டு அப்புறமா நான் அவரை கோவிலுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்களும் தேனும் நேரா கோவிலுக்கே வந்துருங்களேன். இல்லம்மா, ஏற்கனவே கோயிலுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்ப எப்படிம்மா? என்னம்மா எல்லாரும் இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மித்ரா, பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டு போலையா? இல்ல சார், அம்மா தான். இல்லப்பா, கோயில்ல இருந்து ஐயர் ஃபோன் பண்ணாரு எனக்கு. கோவில்ல இன்னைக்கு மீனாட்சி கல்யாணமா, அதுக்கு வினையும் தேனையும் அழைச்சிட்டு போனோம். ஆனா மித்ரா ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்றா. அதான் வினய் எப்படி அழைச்சிட்டு போறதுன்னு. அம்மா, அவ்வளவுதானே. நீங்க வினையும் தேனையும் கூப்பிட்டு கோயிலுக்கு கிளம்புங்க. நான் மித்ராவும் பசங்க கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல டிராப் பண்ணிடுறேன். சரியாம்மா? சரிப்பா கார்த்திக். மித்ரா, கார்த்திக் சொல்றதான் கரெக்ட். நீ கார்த்திக் கூடவே போமா. உள்ள இன்னும் தேனி என்னதான் பண்ணிட்டு இருக்காளோ தெரியல. தேனே, தேனே. பாட்டி வந்துட்டேன். தேனே, சீக்கிரம் வாடி. வந்துட்டேன் பாட்டி. ஐயோ, லேட் ஆகுதுமா, நாம சீக்கிரம் போகணும். வினய், கார் எடுப்பா, போலாம். கார்த்திக், நாங்க கிளம்புறோம்ப்பா. சரிம்மா, பார்த்து பார்த்து போயிட்டு பசங்களை வாங்க. கூட்டிட்டு போ. வாமா. பை மாமா. போயிட்டு வா. தானியா, விக்ரம் வாங்க. என்ன சூப்பர்மேன், தனியா போய் நிக்கிறீங்க? இங்க வாங்க பக்கத்துல. அப்படி நிக்கணும். அடி பாவி, ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு நேரா இங்க வந்துட்டியா? உன்னை என்னமோன்னு நினைச்சேன். நீ பயங்கரமான ஆளா தான் இருக்கிற. உன் மனசுல எவ்வளோ பயம் இருந்தா எங்களை கோயில் வரைக்கும் ஃபாலோ பண்ணி வந்திருப்ப. இரு, இன்னைக்கு உன்னை எப்படி வெறுப்பேத்துறான்னு மட்டும் பாரு.
அக்கா. அம்மா, சாமிக்கு அர்ச்சனை கூட வாங்கியிருக்க, பூவெல்லாம் வாங்கியிருக்க, உன் தலைக்கு பூ வாங்கலையேம்மா. கோயிலுக்கு போற, ஒரு முழம் பூ வாங்கி வச்சுட்டு போமா, உனக்கு நல்லா இருக்குமா? இல்லக்கா, வரும்போது வாங்கிக்கிறேன். ஏன் தானே இந்த மாதிரி தாவணிக்கெல்லாம் பொருத்தமா வேணும்னா பூ வாங்கி வச்சுக்கோ, ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படியா சொல்றீங்க? உங்களுக்கு பூ வச்சா பிடிக்குமா? நல்லா கேட்டப்போ, இந்த தம்பின்னு இல்ல, வேற யாரா இருந்தாலும் பொண்ணுங்க தலையில பூவை வச்சுக்கிட்டு மங்களகரமா போனா மயங்கி தான் போவாங்க. என்ன சூப்பர்மேன், இந்த ஆன்ட்டி சொல்றது உண்மையா? 100% உண்மை. சும்மா பேசிட்டே இருக்காம சீக்கிரமா பூ வாங்கி தள்ள வச்சுக்கோ. ம். என் சூப்பர்மேனே சொல்லிட்டாரு, ஒரு 3 முழம் மல்லிப்பூ தாங்க. என்கிட்ட ஏன் கொடுக்குற, நீயே வச்சுக்கோ. அட, என்ன தம்பி நீங்க இவ்வளோ பேசுறீங்க? இத கூட உங்களால புரிஞ்சுக்க முடியாதா? பாப்பா உங்க கையால வச்சு விட சொல்லுது. ம்? ம். இதைத்தான் எதிர்பார்த்தேன். வா வா, இப்படிதான் எமோஷனல் ஆகி வெட்டிச்சு வெளியில வரணும். ஆ, சூப்பர்மேன் என்ன சொல்றீங்க? நான் ஒண்ணு சொல்ல, நீ அங்க பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.